இன்றைக்கி லைவில் மார்னிங் வந்து அந்த பிரஜன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த விஜய் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுபிக்ஷா வந்து பாடுறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து திரும்ப உமான்னு சொல்லி விக்ரம் கேட்டிருப்பார் போல இருக்குது. அதனால் சுபிக்ஷா ரொம்ப அப்செட் ஆகி விக்ரம் கிட்ட டேரெக்டாக கேட்டுட்ருப்பாங்க, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. உடனே வந்து கலைஞராக இருந்தால் எல்லா கிரிட்டிசிசமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், என்னையும் தான் ஒரே ஜோக் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கும் செய்யறதுக்கு முன்னாடியே இதைத்தான் செய்ய போறியான்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப வேலிட் பாயிண்ட். செய்யறதுக்கு முன்னாடியே யாராச்சும் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் சுபிக்ஷாவும் அதை புரிஞ்சுக்கணும். ஒரே பாட்டு திருப்பி திருப்பி பாடிட்டே இருக்கும்போது கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்து சொல்கிறாங்க. சொல்லி அப்படி டிஸ்கஷன் வரும்போது அப்போ வந்து கானா வினோத்தனா ஒரு சரியான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நீங்கள் பாரு, நீ கடல் பற்றி மட்டும்தான் பேசணும்னு அவசியம் கிடையாது, நீ எல்லா சமுதாயத்துக்கும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நீ எல்லாத்த பற்றியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதையும் தாண்டி உனக்கு அதை தான் பேசணுன்றது அது உன்னோட சாய்ஸ், அதை நம்ம இது பண்ண முடியாது, உன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ வந்து பிரஜனும் சுபிக்ஷாவும் சேர்ந்து ஒரு அப்பா பொண்ணு ரோல் சூப்பராக பண்ணாங்க. 2 பேருக்கும் உள்ள ஒரு அப்பா பொண்ணு பாண்டிங் அவ்வளோ அழகாக காமிச்சிட்டு பிரஜன் வந்து கடலுக்கு போகிறாரு. கடலுக்கு போகிற இடத்துல அவர் வந்து ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. கடலில் மீன் பிடிக்க போன இடத்துல, ஐயோ கடலுக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னனே அப்பா, நீங்கள் அதை கேட்காம போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பயங்கரமாக அழுறாங்க. அப்போ பிரஜன் பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறாரு, உனக்கு பிடிச்ச தேன் மிட்டாய் வச்சுருக்கேன், அதை எடுத்து சாப்பிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவ்வளோ அழகாக தத்ரூபமாக நடிச்சிருந்தார். பாவம் தான், இவ்வளோ டேலண்ட் இருந்து வந்து ஷைன் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது அவங்க வந்து ரொம்ப மென்டலி டவுனாக இருப்பாங்க, டிப்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா டேலண்ட்டே இல்லைன்னா அது நமக்கு விதி அப்படின்னு நினச்சி ஒதுங்கிடலாம். நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க ஷைன் பண்ண முடியாதப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்கும். அதுதான் எனக்கு பிரச்சனை பார்க்கும்போது தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.